வணக்கம். நேற்று கொட்டுக்காளி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டும்படி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினாப்புல. அது தனுஷு தான் குறிப்பிட்டு தாக்கி பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் தனுஷ் ரசிகர்களால் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு 2 பேருக்கும் வார்த்தை போர் ஏற்பட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்படி என்ன சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னார், தனுஷ் ரசிகர்கள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல சிவகார்த்திகேயன் பேசும்போது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் கண்டுபிடித்து இவருக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், நான் தான் ரெடி செய்தேன் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்று என்னை அப்படி சொல்லியே பழகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஏதோ எனது நம்ப வராரு, ஒரு அறிமுகம் செய்வோம் இல்லையா, இவர் தான் என் நம்பர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்த படத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேங்க அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருந்தாப்புல. இப்படி சொன்ன உடனே சோசியல் மீடியாவில் இவர் தனுஷை தான் தாக்கி பேசினாரு, தனுஷு தான் குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரசிகர்களுக்கிடையே என்ன சண்டை நடந்தது, தனுஷ் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற காரணத்தை அடுத்து பார்ப்போங்க. சிவகார்த்திகேயன் முதல்ல மெரினா படத்தின் மூலமா அறிமுகமானாலும் 3 படத்தில் தன்னோட நண்பராக காமெடி ஆக்டராக போட்டு தனுஷ் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ப்ரொடியூசராக இருந்து எதிர்நீச்சல் படத்தை இது பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவை நடிக்க வச்சுருப்பாங்க. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஹீரோவாக மாறதுக்கு காரணம் எதிர்நீச்சல் படம் தான் காரணம்னு சொல்ல முடியும். அதுக்கு ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் இது பண்ணாப்புல. அதை வச்சு தான் அவரோட ரசிகர்கள் தான் சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்தது தனுஷ் அவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தீனா, அதுக்கப்புறம் வெற்றிமாறனுக்கே தனுஷ் அவர்கள் தான் முதல் படம் கால் ஷீட் கொடுத்து பெரிய ஆளாக ஆக்கினாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இவருக்கும் அனிருத் அவர்களையும் தனுஷ் அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தனுஷ் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்போம், யாரும் எனக்கு நன்றி விசுவாசமாக இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ எடுத்துட்டு இதுக்கு பதில் அப்போவே தனுஷ் அவர்கள் சொல்லிட்டாப்ல அப்படின்ட்டு தனுஷ் ரசிகர்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எதிர்நீச்சல் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆச்சு. பெரிய லெவலில் ஹீரோவாக மாறதுக்கு அந்த படம் ஒரு காரணம்னே சொல்ல முடியும். தனுஷால தான் சிவகார்த்திகேயன் வளர்ந்தாரு அப்படின்னு சொன்னாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாரும் எனக்கு வாழ்க்கை கொடுக்கல, அப்படி தான் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியே என்னை வளர்த்துட்டாங்க, நான் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்றதுனால தனுஷ் தான் தாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இமான் அவர்களையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இமான் மியூசிக்கில் தான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் சாங்ஸ் எல்லாம் நல்லா போயிருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தனுஷ் எதுவும் சொல்லலை, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. தன்னோட படத்தோட ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசும்போது அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இத்தனையும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கிறதுக்கு அளவுக்கு சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கோ என்ன ஏதுன்னு தெரியல. இது சொல்லும்போது இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள். அவர் குறிப்பிட்டபடி தனுஷை தான் தாக்கி பேசினாரா இல்லை இமான் அவர்களை பேசி தாக்கினாரா அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.